ஹாய் ஹலோ, இன்னைக்கு கத்தார் டு பாலி டிராவல் vlog தான் பார்க்க போறோம். பாலினாலே எல்லாரோட மனசுலயும் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷனா தான் இருக்கும். எஸ், நாங்களும் ரொம்ப நாளா பாலி ட்ரிப் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து கத்தார் டு பாலி வந்து நாங்கள் டிராவல் பண்ண போறோம். அண்ட் எங்களோட ஃபிளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 1:15க்கு. ஸோ நாங்கள் இப்போ ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டு செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்துட்டோம். அண்ட் இந்த ட்ரிப்ல நம்ம கூட சேர்ந்து இன்னும் 3 ஃபேமிலிஸ் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒன்னா தான் வந்து இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணோம். அண்ட் ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஃபிளைட்டுக்கு நிறைய டைம் இருக்குங்கிறனால ஏதாச்சும் லான்ச்ல போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கத்தார் ஏர்போர்ட்ல இருக்கிற அல்மஹா லான்ச்சுக்கு தான் போயிருந்தோம். நாங்க புக் பண்ண ஃபிளைட் பாத்தீங்கன்னா சைனா சதர்ன் ஏர்வேஸ். இந்த ஃபிளைட் ஏன் நாங்க புக் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா 2 ரீசன் தான். ஒன்னு வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா இருந்துச்சு. இன்னொன்று வந்து தோஹா டு பாலி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸ். அதை டைரக்ட் ஃபிளைட்ல போனோம் அப்படின்னா எப்படி ஒரு 10 hours போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம லே ஓவர் எடுத்து போறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா போற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து இந்த ஃபிளைட்டை சூஸ் பண்ணோம். அண்ட் ஃபிளைட் நாங்க எதிர்பார்த்ததோட ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப பெரிய ஃபிளைட், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னி. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இந்த ஃபிளைட் ஜேர்னி பாத்தீங்கன்னா தோஹால இருந்து குவான்சோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சைனா ஏர்போர்ட், அங்கிருந்து ஒரு 5 hours லே ஓவருக்கு அப்புறம் சைனா டு பாலி. அண்ட் ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி வந்து மீல் வந்து ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். பாப்பாக்கு வந்து கிட்ஸ் மீல் தான் சொல்லியிருந்தோம். அண்ட் கிட்ஸ் மீல்ல பாத்தீங்கன்னா அழகா ஒரு டெடி பேர் ஷேப்ல வந்து ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கர்ட் போட்டு ஒரு ஃபுட் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக வந்து அவளுக்கு சீஸ் நிறைய போட்டு பாஸ்தா கொடுத்துருந்தாங்க. நாங்க புக் பண்ணது வந்து ஹிந்து மீல். நாங்க ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் அண்ட் ரைஸ் வித் சிக்கன் கறி தான் இருந்துச்சு. அண்ட் ஃபுட் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல சைனா ஏர்வேஸ்ல வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஃபுட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவங்க வந்து ஒரு வெட் டவல் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபேஸ் வைப் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இந்த மாதிரி 2 times வந்து ஃபுட் கிடைக்கிறது. 7 hours ஜேர்னிலே வந்து அவங்க 2 times வந்து மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது சேர்க்காம நடுவில் நிறைய வாட்டி வந்து நமக்கு டீ காஃபி எல்லாம் வேணுமான்னு கேட்டுட்டு. அண்ட் இந்த ஃபிளைட்ல டிவி இருந்ததுனால டைம் போனதே தெரியல. பாப்பா டிவி பார்த்துட்டே தூங்கிட்டா. அண்ட் இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி பத்தி சொல்லணும்னா உண்மையிலே வந்து அமேசிங். இந்த மாதிரி ஒரு எக்கனாமி ஃபிளைட்ல இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சத்தியமா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஏர்லி மார்னிங் ஃபிளைட்னாலே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கும். பட் சுத்தமா டயர்டே தெரியல. இப்போ நம்ம சைனா தான் ரீச் ஆயிட்டோம். இப்போ சைனாவோட டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:30 ஆகுது. அண்ட் சைனா ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த 5 hours எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. எங்கேயுமே வந்து லேக் ஆவோ போர் அடிச்ச மாதிரியோ இல்லை. நாங்கள் ரீச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம் அண்ட் ஃபுட்டு சாப்பிட்டோம் அண்ட் வாஷ்ரூம் போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆனோம். இதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃபிளைட் போர்ட் ஆக வேண்டிய டைம். அண்ட் இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா 5 hours ஜேர்னியாக இருக்க போது. இதுலையுமே வந்து மீல் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பாப்பாக்கு வந்து ஆஸ் யூஷுவல் கிட்ஸ் மீலும், எங்களுக்கு வந்து ஹிந்து மீல் தான் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு மீல். அண்ட் இந்த ஃபிளைட் வந்து அந்த ஃபிளைட் மாதிரி பெரிய ஃபிளைட் கிடையாது, சின்ன ஃபிளைட் தான். ஃபைனலி இந்தோனேஷியா பாலி வந்து இப்போ ரீச் ஆயிட்டோம். இப்போ எங்களோட லோக்கல் டைம் பார்த்தீங்கன்னா நைட் 11 o'clock ஆகுது. ஸோ பாலி ரீச் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் விசா ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தனால ஈஸியாக வந்து விசா கவுண்டர் வழியா எக்ஸிட் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து சிம், லோக்கல் சிம் வாங்கணும். ஒவ்வொரு ஃபேமிலிக்கு வந்து ஒவ்வொரு சிம் வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அண்ட் ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்ததும் எங்களோட டிராவல் ஏஜென்ட் வந்து ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் 4 ஃபேமிலிக்கும் சேர்ந்து ஒரு மினி பஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எங்களோட பாலி ட்ரிப்பை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் பாலியில் என்னென்ன பிளேசஸ் விசிட் பண்ணோங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பை, தேங்க்யூ.